அநேக நேரத்தில் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய பிரசங்கங்கள், நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய மீட்டிங் இருந்தா அதுக்கு கூட்டம் ஜாஸ்தியா போகுது. அப்ப ரொம்ப நாளா எனக்குள்ள ஒரு வைராக்கியம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், உமக்காக ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ வேண்டும், எனக்காக நீர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டீங்கப்பா, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லப்பா, உமக்காக நான் எதையாவது இழக்க தயாராக இருக்கிறேன் என்று விலைக்கிரயத்தை செலுத்தக்கூடிய ஒரு சந்ததி எழும்பா என்பது என்னுடைய கனவாக இருந்தது. I'm happy that a generation is rising. But the question is, what should I do? நான் இன்று ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் சபைகளை குறித்தும் பேசுகிறேன், நான் ஊழியக்காரர்களை குறித்தும் பேசுகிறேன், விசுவாசிகளை குறித்தும் பேசுகிறேன். எல்லா இடத்திலும் தவறு இருக்கிறது. எல்லா காரியங்களும் ஆண்டவரே நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். I have to go back to the model of God. இயேசு காண்பித்த ஒரு மாடல், ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு மாடல், அதற்கு பின்பாக போக வேண்டும். எது சக்சஸ்ஃபுல்லோ அந்த மாடல் அல்ல, மற்றவர்கள் எது செய்கிறார்களோ அந்த மாடல் அல்ல, நான் எனக்கு எது சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறதோ அந்த மாடல் அல்ல. நீர் எதை விரும்புகிறீர்? யோவான் 1வது அதிகாரம் 23வது வசனம். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாயிருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். 35வது வசனம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷல் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். யாருடைய மாடலை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னல, வாட் மஸ்ட் ஐ டு, வாட் ஷுட் ஐ டு என்கின்ற கேள்வி வருகிறதுல, முதலாவது யோவான் ஸ்நானகன் என்கிட்ட இருந்து சில காரியங்கள் கத்துக்கலாம். அவன் தெளிவா சொல்றான், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஆளு நான்தாயா, நான் யார் என்கிறதுல எனக்கு செக்யூரிட்டி இருக்கு, என்னுடைய அழைப்பு என்னவென்பதில் எனக்கு செக்யூரிட்டி இருக்குது, எனக்கு இன்செக்யூரிட்டிலாம் இல்லை, நான் எப்பேற்பட்ட ஊழியக்காரன், எதற்காக அனுப்பப்பட்டேன் எனக்கு தெரியும். I am not the word, I am the voice. தெளிவாக சொல்லுகிறான். இப்போ 36வது வசனம் சொல்றான், இதோ தேவ ஆட்டுக்குட்டின்றான். 2 அவனுடைய சீஷர்கள் அதை கேட்கும் பொழுது அவர்கள் இயேசுவை பின்பற்ற தொடங்கினார்கள். அப்போ நான் ஒரு ஊழியக்காரனா யோசிச்சு பார்க்கிறேன், ஜீசஸுக்கு பேப்டிசம் கொடுத்தது யாரு? அப்போ யோவான் தான் சொல்றாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு. உடனே ஞானஸ்தானம் கொடுத்த தலைவர்கிட்ட இருந்த 2 சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எஸ்கேப். இன்னைக்கு யாருக்காவது நான் ஞானஸ்தானம் பண்ணனா அவரை பிடிச்சி அமுக்கி கண்ட்ரோல் பண்ணி, யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றான்? நான் யாருன்னு எனக்கு தெரியும் சார், அவர் யாருன்னு எனக்கு தெரியும் சார், யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ணி கீழே வச்சுக்க இல்லை. இன்னைக்கு ஜனங்களை தேவையில்லாம கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கோமா? ஏன் தெரியுமா? உங்கள் அழைப்பிலே உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை, உங்கள் ஊழியத்தில் உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை. நான் இதுவரைக்கும் 3 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன். ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்கிட்ட டொயோட்டா இனோவா இருந்துச்சு, சாண்ட்ரோ கார் இருந்துச்சு. அவர் ஒரு பைக் தான் வச்சிருந்தார். அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொஞ்சம் வருஷத்துல இப்போ நான் நானோ ஓட்டுறேன், அவர் BMW ஓட்டுறார்.
அதோட நான் ஞானஸ்தானம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டேன். கிண்டலா சொல்றேன். ஹல்லேலூயா. நான் ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறபடினால் அவர்களை நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சார். அவனுக்கு நான் சரியான டைரக்ஷன் கொடுக்கணும். யோவான் ஸ்நானகன் அதான் செய்யறான். This is the Lamb of God. அப்ப அவங்க பின்னால போறாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஞானஸ்தானம் கிட்ட பெற்றவர்கிட்ட இருந்து விட்டு போறாங்க. சீசரா இருக்கிறவங்க விட்டு போறாங்க. எங்க வந்துச்சு என் விசுவாசி உன் விசுவாசி? அவன் போன உடனே when the two disciples heard him say this, they followed Jesus. Turning around, Jesus said them following and asked them, what do you want? உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார், ரபி நீங்க எங்க இருக்கிறீங்க? இவர் என்ன சொல்றாரு? வா வந்து பாரு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இது மாத்திரம் இன்னைக்கு நடந்துருச்சுன்னா பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல ரணகலமே நடக்கும். ஏன் விசுவாசி வந்து உன்னை கேட்பான், உங்க சர்ச் எங்கன்னு கேட்பான். ஆனா நீ சொல்லக்கூடாது. அவன் வந்தாலும் நீ அவனை என்ன பண்ணிருக்க கூடாது, ஏற்றுக்கொள்ள. ஏன் சார்? யாருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம்? I have no insecurity if I am secure in the call of God. என்னை அழைத்தவர் யார் என்று எனக்கு தெரிந்தால், என்னை அழைத்த நோக்கம் என்னவென்று தெரிந்தால் எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டியே இல்லை சார். இது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நம்ம கிட்ட இருந்து போறது மாத்திரம் இல்ல சார், உன்னை அடிஷனலா கூட்டு போயிட்டான் பாருங்க. நம்ம கிட்ட இருக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு வரல, ஆனா அங்க போன உடனே உன்ன ஆத்ம பார வந்து மத்தவங்களெல்லாம் கூட்டு போலாம். ஆக மொத்தத்துல நீ 2 பேரை மாத்திரம் கூப்பிட்டு போல, உன்ன குடும்பத்தையும் கூட்டு போயிட்டேன். 44வது வசனம். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சைதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துரனுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். பாருங்க, முதலாவது இயேசுசாமி வந்து பாருன்றாரு. அந்திரேயாவும் யாக்கோபும் வருகிறார்கள். இன்னொரு சுவிசேஷம் அப்படி சொல்லுது. இப்போ என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ், ஒன்னா மீன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. போய் 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, பிரதர்ஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ பீட்டரும் வந்தாச்சு, ஜானும் வந்தாச்சு, ஜேம்ஸும் இருக்கிறாரு, ஆண்ட்ரூ இருக்கிறாரு. இவங்க எல்லாம் கூட்டாளிங்க, 2 பிரதர்ஸ். ஸோ 12ல் இவங்களே 4 பேர். அடுத்தது யாரை பார்க்கிறாரு? பிலிப்பை பார்க்கிறார். பிலிப்பை பார்த்து, அவனை பார்த்து ஃபாலோ மீ என்று சொல்லும் பொழுது பிலிப் என்ன சொல்றான், வசனம் போட்டு கொண்டிருக்கிறபடியே, மோசேஸ் எழுதியிருக்கிறபடியே நாங்க என்ன பார்த்துட்டோம், நாங்க இயேசுவை பார்த்துட்டோம் சொல்லும் பொழுது, நாத்தானியேலை சொல்லும் பொழுது நாத்தானியேல் சொல்றான் வாட் குட் கேன் கம் என்று சொல்லும் பொழுது இயேசு சாமி அவனை பார்த்து பேச. சோ 12 பேர்ல 6 பேர், ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், பீட்டர், ஜான், பிலிப், நத்தானியேல். இந்த 6க்கு ஏற்கனவே ஆவிக்குரிய பல்பு எரிஞ்சிருச்சு. They were already seeking God before Jesus met them. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இவர்களிடத்துல ஆண்டவருக்குரிய வாஞ்சை ஏற்கனவே இருந்தது, துடிப்பு இருந்தது, தேவனை தேட வேண்டும் என்கின்ற ஒரு இருதயத்தின் கதர் இருந்தது. இன்னொருவன் மேத்யூ வந்து லேவி என்று சொல்லுகிறார்கள். So he comes from a family of Levites. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்பிரிச்சுவலாக இருந்தது. அப்ப 12ல் 7 பேர் ஆண்டவர் தெரிந்தெடுத்து, மற்றவங்களை பத்தி அவ்வளவு தெளிவில்லை. இந்த 7 பேருக்கும் உள்ளுக்குள்ள ஏற்கனவே ஒரு ஸ்பிரிச்சுவல் DNA, ஒரு ஹங்கர், ஒரு தேடல் இருந்தது. யோவான் ஸ்நானகனுக்கு அவனுடைய அழைப்பு குறித்த தெளிவு இருந்தது. நான் ஊழியக்காரர்களை பற்றி பேசுகிறேன்,
சபைகளை பற்றி பேசுகிறேன், ஜனங்களை பற்றியும் பேசுகிறேன். இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்களே 3 மாசமா வசனத்தை, ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தேடல் இருக்கு. எதற்காக 21 நாள் 22 நாள் டீச்சிங்கை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன்னா உங்களுக்குள் வசனத்தை வாக்குத்தத்தம் மாத்திரம் அண்டர்லைன் பண்றதுக்கு ஆசை இல்லை. ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் கேட்டு செயல்பட வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிறது. எப்பேற்பட்ட ஆட்களை ஆண்டவர் அழைக்கிறார். யோவான் 3வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரேன். இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். ஐயா, நீர் ஞானஸ்தானம் கொடுத்தவர் உங்க சீசரை கூட்டிட்டு போயிட்டாரியா? உங்க சீசரை என்ன பண்ணிட்டாங்க? மற்ற குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்கயா. இப்போ உங்க பழைப்பிலேயே கை வச்சிட்டாரியா? நீங்க ஞானஸ்தானம் பண்ற மாதிரி இப்ப அவரும் ஞானஸ்தானம். ஆஹா, என்கிட்ட விசுவாசியா இருந்து ஞானஸ்தானம் பெற்று சந்தோஷப்படுங்களேன். உங்க பிள்ளை தானே, எவ்வளவு நாள் தான் அமுக்கி வச்சிருக்க முடியும்? அழைப்பு இருந்தா போக தானே செய்வான். யோவான் சாணம் கிட்ட போட்டு கொடுக்குறான் வந்து, இவர் பிபி ஏறி, அப்படியா என் தொழில் ரகசியம், என் தொழிலுக்கே வந்தாச்சா? எங்கிருந்து சார் இங்க தொகுதி சண்டை வருது? சர்ச்சுக்குள்ள டினாமினேஷனுக்குள்ள தொகுதி சண்டை என்ன வருது? போலீஸ் டிபார்ட்மெண்டா இது? G2 B3 இந்த பிரிட்ஜுக்கு அப்புறமா, நீ பிரிட்ஜுக்கு அப்புறமா இப்படி நான் எங்கிருந்து சார் வருது? யோவான் சாணகன் என்ன சொல்றான் கேளுங்க. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய, ஹல்லேலூயா, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அவன் ஒன்றையும் பெற்று, இதை விசுவாசிக்கிறீங்களா? திஸ் இஸ் ரியாலிட்டி செக் சார். இந்த நாட்களிலே இது உங்களுக்கு ரியாலிட்டி செக் சார். உங்க ஊழியத்தில் ரியாலிட்டி செக் சார். உங்களுடைய ஊழியத்தில் வரக்கூடிய காணிக்கைக்கு ரியாலிட்டி செக் சார். ஆண்டவர் கேட்கிற, நீ என்ன பார்த்து ஊழியத்துக்கு வந்தியா? மற்றவனை பார்த்து ஊழியத்துக்கு வந்தியா? இதெல்லாம் பண்ணா உன்னுடைய ஊழிய தேவைகள் சந்திக்கப்படும் வந்தியா? என்ன பார்த்து வந்தியா? ஜனங்களை பார்த்து வந்தியா? என்ன பார்த்து வந்தியா? These are defining questions you and I need to ask, and God has to give us the correct answer. ஆண்டவரே, நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரியத்துல பிரியமா இருக்கிறீங்களா? எங்கிருந்து பொறாமை வருது? எங்கிருந்து மத்தவனை அழிக்கணும்னு தோணுது? ஒரு ஊழியக்காரன் வளர்ந்தா போதுமே, அவனுக்கு விரோதியா இருக்கிறது யாரு? மற்ற ஊழியக்காரன் தானே. எங்கிருந்து சார் சவுலுடைய புத்தி வருது? கழுதை தேடி போயிட்டு இருந்த உன்னை ராஜாவாக்குனே, அப்ப உணர்த்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கணும், ராஜாவாக்க கூடாதா? அந்த சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் எங்க இருந்து வருது? ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன் மனசுப்பா போட்டு கொடுக்குறான், ஏத்தி விடுறான், ரெடியா? நீர் ஞானஸ்தானம் பண்ணினவர் மற்றவருக்கு ஞானஸ்தானம் பண்ணுகிறார். தெளிவா சொல்றாங்க, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய. Do you have that confidence, man of God? Do you have that confidence and security in your call? உன்னுடைய அழைப்புல உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்னும் 2 வருஷம் கொரோனா இருந்தாலும் சிங்க குட்டி பட்டினி கிடக்கும் சார், ஆனா என்ன அழைச்சவர் என்ன போஷிப்பாரு சார். உலகத்துடைய டெக்னாலஜி மெத்தடாலஜிலாம் உள்ள வரக்கூடாது. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். என்ன செஞ்சிட்டு இருக்க ஜனமே? புது ராஜா வேணும்னு கேட்கிற. நல்ல வல்லமையான தீர்க்கதரிசியை கொடுத்தாலும் ஃப்ராடுதனமா தான் இருந்திருக்க. என் ஊழியக்காரனே, நீ யோவான் ஸ்நானத்தை போல யோசிக்கிறாயா? இல்லை என்றால் சுயநலவாதியாக crooked மைண்ட்ல யோசிக்கிறியா? That's a question God is asking. தொடர்ந்து வாசிங்க. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனும் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. ஹல்லேலூயா. நான் மணவாளனுடைய ஃப்ரெண்டு சார். அவர் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன்.
நான் சிறுகணும், அவர் பெருகணும். நான் சிறுகணும், அவர் பெருகணும். இன்னைக்கு உலகம் எது பின்னால் ஓடுதுன்னா, எப்படி என்னை பெரிதாக காட்டிக்கொள்ளலாம். சின்சியரா ஓடிக்கொண்டிருந்தவன் சுயநலவாதியா ஓடல, வைராக்கியமாக ஓடினான். கர்த்தருக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஓடினவனே ஆண்டவர் பார்த்து, நீ போற பாதை தப்பு பவுல், எனக்காக செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கிற, ஐ வாண்ட் டு கிவ் யூ a டைம் அவுட், கொஞ்சம் யோசிச்சு பார். அப்பொழுதுதான் பவுல் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேர் நாம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு, அவருக்காக தான் செய்யறோம், மினிஸ்ட்ரி இப்படி தான் செய்யணும் என்கின்ற தாட் ப்ராசஸ் வந்திருக்குது. We have to go back to the model of the Bible. நான் யோவான் ஸ்நானகனாக இருந்தால், என்னுடைய சீஷர்களாக இருந்தாலும் சரி, அவருக்கு சீஷர்களாக மாறுவதற்கு நான் வழிவகுக்க வேண்டும். இன்று நிறைய பேர் ஊழியத்தில் நமக்கு கைத்தடிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம், நமக்கு சீஷர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு சீஷர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோமா? நம்மிடத்தில் வளருகிறவன் அடுத்த கட்டத்திற்கு போகும் பொழுது பொறாமை வருகிறதா? அவனை எப்படி அழிக்கலாம் என்று தோன்றுகிறதா? இல்லை என்றால் யோவான் ஸ்நானகனை போல அவர் பெருகட்டும், நான் சிறுகட்டும், நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே என்கின்ற கேள்வி முக்கியம். ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் இந்த காரியங்களை புரிந்து கொண்டு சரியான விதத்தில் வராவிட்டால், இதற்கு மேல் அடுத்து நடக்கக்கூடிய காரியங்கள் மிகவும் மோசமாக இருக்கும், மிகவும் மோசமாக இருக்கும்.